ஸோ ஒரு 5 இயர் டெடிக்கேட்டடாக ஆர்கிடெக்சர் படிக்கிறது ஒர்த்தா? ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன? ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்துட்டு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். லைக் அவங்க ரீடூஸ் நிறைய இருக்கும், ஆனால் அது அவங்க எடுத்துக்காம ஓ மை காட் லைக் இட்ஸ் டோ டிஃபிகல்ட் டு டூ ஆல் தி டிசைன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணுறது தான் த பிக்கஸ்ட் ஃபால் தி டூ. ஓகே, I think people give up because of the workload. Workload பார்த்து பயந்து give up பண்ணிடுவாங்க. It will reduce and you can போக போக அது குறையும்ன்றது ரியலைஸ் பண்ணல. யார் ஸ்டார்ட் பண்ணால் இது ஷூட் ஆகும்? ஆர்கிடெக்சருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? நீங்கள் என்னென்ன ஸ்கில் செட்லாம் அங்கே லேர்ன் பண்ணிக்கிங்க? ஆக்சுவலாக வாட் இஸ் ஆர்கிடெக்சர்ன்றதே நமக்கு தேர்ட் இயர் வரப்போ தான் தெரியும். ஸோ இயர்லி ஸ்டேஜில் அவங்க பெனிஃபிட்டே தெரியாமல் வெளியே போயிடுவாங்க. ஸோ வாட் இஸ் ஆர்கிடெக்சர், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் கிடைக்கும். அந்த மோல்டிங் டைம் வேணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சிம்பிளாக, வாட் இஸ் ஆர்கிடெக்சர்? ஃபார் மீ ஆர்கிடெக்சர் இஸ் ஆர்ட் ஆஃப் கன்வின்சிங். ஸோ உங்களோட பிளான் என்ன? கரியர் பிளான் ஆஃப்டர் கிராஜுவேஷன்? I'm planning to do a master's after this BAc. Okay. I am trying to look for research based masters as well. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம். நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் டூர் பார்த்தோம் அண்ட் மெடிக்கல் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுற மாதிரி ரேண்டமாக இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை அது அப்படின்னு சூஸ் பண்ணுறது இல்லை. ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நான் வந்து டிராயிங் பண்ணுறேன், எனக்கு இது ரிலேட்டடாக தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸாக சூஸ் பண்ணுறாங்க. ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேம்பஸ் எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் இங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடியோவில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்க ஸ்டூடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆர்கிடெக்சரில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நாம இப்போ நிற்கிறது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர். ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிறது ஆர்கிடெக்சருக்குன்னு டெடிக்கேட்டடாக ஸ்டடீஸ் வச்சிருக்கக்கூடியது தான். இது ஓவராலாக ஆர்கிடெக்சரில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா இன்சைட்ஸும் இந்த வீடியோவில் கிடைக்கிற மாதிரியான கேம்பஸ் டூர் பார்க்கலாம். அங்கே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, எம்ஜிஆர்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் என்ன மேஜர் பண்றீங்க? உங்களோட நேம் சொல்லுங்க. Sri Durga, 5th year BAc, FOA Architecture. ஓகே, I'm Isha Nandini and I'm too doing the 5th year BAc. ஓகே, I am Subiksha, 5th year BR. Hari Gugan, 5th year architecture student. ஓகே, எஸ் முகமது அன்சாரி ஃப்ரம் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் 5th year. ஓகே. இதனால ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணீங்க. ஆர்கிடெக்சர்ல உங்க கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கான எனி இன்ஸ்பிரேஷன் ஆர் மோட்டிவேஷன்? School time day I have skills in Okay. drawing, so that I inspired this career from my dad. Yeah, runs in the family. I like residential typology, so அதனால architecture எடுத்து பண்றது. ஓகே, ஒரு creative field, so different creative ஒரு ம். field try பண்ணனும்னு நினைச்சேன். So I am into Okay. that. எனக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா மற்ற கோர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணோன்னே we have a card, ஆர்கிடெக்சர் லைசன்ஸ் கார்டு. ஃப்ரம் த யூசிங் தட் லைசன்ஸ் கார்டு either we can work as an architect or we can start up own startup. எந்த டிகிரிலே வந்து எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது. ஓகே, பட் இந்த ஆர்கிடெக்சர் அட்வொகேட் அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஓகே. பண்ணலாம். சோ ஓனாவே ஓன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஒரு ஓன் ஃபார்ம், ஒரு பிசினஸ் மைண்ட் செட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ம். டீச்சிங்ல இருந்தே கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எதனால எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்றாங்க ஒவ்வொரு அதர் காலேஜ் சென்னையில இருக்கும்போது? Fee structure சொல்லலாம், எங்க fee structure வந்து கம்மியா இருக்கு. ஓகே, சோ அஃபோர்டபிள் ஃபீஸ் அதனால. ஆமா. ஓகே, More site visits and first years வந்து like explore பண்றதுக்கு இங்க நிறைய opportunities இருக்கு. So இங்க இருக்க faculties they'll provide all coordinateம் பண்ணுவாங்க. So that's the best part. ஓகே, There's a freedom of liberty and ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஒரு மத்த எக்ஸ்போஷருக்கும் சரி, இங்க Okay. இன்டீரியர் பண்றதும் சரி. freedom இருக்கு. ஓகே. அந்த ஒரு இந்த காலேஜ் ஆக்சுவலி இன்சைட் த சென்னை. Okay. தட்ஸ் த மெயின் ரீசன். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு half an hourல வீட்டுக்கு போகலாம். சோ அபார்ட் ஃப்ரம் அகாடமிக் கேம்பஸ் லைஃப் இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? Fun fill தான். All juniors seniors எங்களுக்கு ஒரு like barricade மாதிரி எதுவுமே இல்ல. We just collide and be fun at all time. Even the faculties are friendly. So faculties தான் இங்க நிறைய பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. So Okay. it is good. Yeah. ஒரு wide range of different perspectives உங்களுக்கு கிடைக்கும். ஒரு Okay. different unique field. நல்லா இருக்கும். கனெக்ஷன்ஸ் எல்லாரும் கூட கனெக்ஷன், ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கூட கனெக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாரும் கூட கனெக்டடா வைப்பாங்க. அன்நோட்டிஸ்டா எந்த பையனும் போக மாட்டான். ஓகே, ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும் எல்லாரும் கூட. ஓகே. ஸோ ஒரு ஆர்கிடெக்சருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன? நீங்க என்னென்ன ஸ்கில் செட்லாம் அங்கே லேர்ன் பண்ணிக்கிங்க? அண்ட் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்ஸ்? Manual sketching skills இருக்கலாம். இது தவிர்த்து tools like software tools like AutoCAD, Revit, Okay. SketchUp, Lumion, renderingஸ்லாம் Lumion, V-Ray, Enscape இதெல்லாம் ஒரு skills develop பண்ணோம்னா we should get ஓகே, opportunity. ஓகே, எனக்கு வந்து ஹேண்ட் ஸ்கெட்சிங், ஹேண்ட் டிராஃப்டிங் இது ரொம்ப ஐம் குட் அட் இட். ஸோ இது பேஸ் பண்ணி ஐ வில் டேக். அதை தவிர்த்து ஆட்டோகேட், ரெவிட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஆர்கிடெக்சர்ல வந்து நம்மளோட
விஷுவலைசேஷனும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் காட்டுறதுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கோ நம்மளோட யூசருக்கோ நம்ம காட்டுற மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் தேவை. ஸோ லைக் எக்ஸாம்பிள் ஹேண்ட் டிராயிங் இவங்களாம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கெட்சிங் பண்ணி நம்மளுக்கு காட்டலாம், இல்லைனா வந்து ஒரு 3D மாதிரி போட்டு காட்டலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ்லாம் பேசிக்காக தேவை நம்ம விஷுவலைஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்கிடெக்சர்ல வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்விங் இந்த மாதிரி ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆஃப் ஸ்கில்ஸ். ஓகே. கோர்ஸ் முடிச்சோடனே நம்ம ஆன் ஃபீல்டு போறப்ப நமக்கு எக்ஸிகியூஷன் வைஸ் தெரியணும். லைக் டெக்னிக்கல் டீடைல்ஸ், ஹவு டு எக்ஸிக்யூட் திங்ஸ், டிசைன் பண்றதோட எக்ஸிக்யூட்ஸும் தெரியணும். அந்த எல்லா டெக்னிக்கல் டீடைல்ஸோட சொல்லி கொடுப்பாங்க. லைக் ஓகே. யூ வில் லேர்ன் ஹவு டு டூ டிசைன் and how to do them practically. That's what like. ஓகே. ஸோ குயிக் கொஸ்டின், டாக்டர் எம்ஜிஆர்ல ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் மோர் தேரியா இருக்கா இல்ல ப்ராக்டிக்கலா இருக்கா? Actually, it's more of a balanced. In theory subjects, so like if we are doing 3 subjects as a theory, we have the practicals. So it's more like outer world la engala connect பண்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் டே இன் லைஃப் எப்படி இருக்கும்? எங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஸ்டுடியோஸ்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குமா இல்லை கிளாஸ் ரூம்? ஸ்டுடியோஸ் தான், லைக் மோர் ஆஃப் அ டிசைன் ஸ்டுடியோஸ் தான் நாங்க மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்கிடெக்சர்ல கரியர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அவங்க யாரு ஸ்டார்ட் பண்ணலாம்? மணி மைண்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஜினியரிங் மாதிரி நல்லா ஏர்ன் பண்ணலாங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை கிரியேட்டிவ் ஃபீல்ட் டிராயிங் யார் ஸ்டார்ட் பண்ணா இது ஷூட் ஆகும்? Whoever interested in their passion and make money out of their passion can choose this architect. I think there are 2 types. One who likes to like work inside in a closed space but be creative. அவங்களுக்கானது is architecture, draftsman அந்த மாதிரி job. Who money minded people can get into the business part of the architecture. Okay. These are so ஒரு 5 year டெடிகேட்டடா ஆர்கிடெக்சர் படிக்கிறது ஒர்த்தா? Yes, என்ன கேட்டா worth, because 5 years full-ஆ அப்படியே ஒரு கேம்பஸ்குள்ளே இல்லாம எக்ஸ்போஷர்ன்றது அதிகமா கிடைக்குது. So it is almost like working and studying at the same time but without the pay. அவ்வளவுதான். 5 years ரொம்ப இருக்கும், படிக்கிறோம், அந்த மாதிரி இதுக்கு ஃபீல் தந்தது இல்லை. ஏன்னா ஒரு செமஸ்டர் நம்ம புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுவோம், புது எக்ஸ்போஷர், நேஷனல் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஒரு 5 years ரொம்ப லாங்கா தெரிஞ்சது இல்லை. Yeah, of course work தான். Like end of the day we will learn lot of things and then ஒரு நியூ ஃபீல்டே கத்துக்கிறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ற மிஸ்டேக் என்ன? ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்துட்டு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். லைக் அவங்க ரீடூஸ் நிறைய இருக்கும், ஆனா அது அவங்க எடுத்துக்காம ஓ மை காட் லைக் இட்ஸ் டோ டிஃபிகல்ட் டு டூ ஆல் தி டிசைன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்றதா the biggest fault they do. Okay. I think people give up because of the workload பார்த்து பயந்து give up பண்ணிடுவாங்க. It will reduce and you can போக அது குறையன்றது ரியலைஸ் பண்ணல. நிறைய ரீடூஸ் இருக்கும், நிறைய ஹெக்டிக்கான ஒரு ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வந்து சில பேர் வந்து ட்ராப் அவுட் ஆவாங்க, இல்லைன்னா கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஆக்சுவலா வாட் இஸ் ஆர்கிடெக்சர்ன்றதே நமக்கு தேர்ட் இயர் வரப்ப தான் தெரியும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்ல அவங்க பெனிஃபிட்டே தெரியாம வெளியே போயிடுவாங்க. ஸோ வாட் இஸ் ஆர்கிடெக்சர், அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் கிடைக்கும். அந்த மோல்டிங் டைம் வேணும். ஸோ வாட் பிகினர்ஸ் மேக் மிஸ்டேக். ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க சிம்பிளா, வாட் இஸ் ஆர்கிடெக்சர்? ஃபார் மீ ஆர்கிடெக்சர் இஸ் ஆர்ட் ஆஃப் கன்வின்சிங். ஆர்கிடெக்சர் வந்து ஒரு ஸ்பேஸ் டிசைன் பண்றது நான் நினைக்கிறேன். மேபி நம்மளுக்கு ஒரு டிசைனரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒர்க்கரா இருக்கலாம். அது நம்ம நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒருத்தவங்களோட ஐடியாஸ், அவங்களோட ஃபீல் எப்படி ஃபீல் பண்றோம் அது மாதிரி எடுத்து அவங்க போகலாம். எனக்கு ஆர்கிடெக்சர் இஸ் டிசைனிங் ஹவ் யூ லிவ் அப்படின்றது. பட் டிசைன் மட்டும் இல்ல, பில்ட் பண்ணணும்ல என்டா நீங்க. அது ஒரு பார்ட். கான்செப்சுவல் ஆர்கிடெக்சர்ன்றதும் அவங்களோட பார்ட் இஸ் டு ஜஸ்ட் கிவ் தி டிசைன். அவங்க வாண்ட் டு பில்ட், எக்ஸிகியூஷன் போகணும்ன்ற அவசியம் இல்லை. எக்ஸிகியூஷன் இஸ் தி நெக்ஸ்ட் செகண்டரி பார்ட். they can take their parts whatever they want அப்படின்றது. ஓகே. ஆர்கிடெக்சர்ன்றது லைக் இட்ஸ் a ப்ராப்ளம் சால்விங். நம்ம ஒரு டிசைனை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா we should do. ஏன்னா அது ஆர்கிடெக்சர்னாலே ஜென்ரலாக ஏஸ்தெட்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் போவாங்க. என்னதான் ஏஸ்தெட்டிக்ஸில் ஒர்க் பண்ணாலும் அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா we should win that. ஓகே. ஸோ எனக்கு கியூரியஸாக இருக்கேன், இந்த ஏஐ ஏரால ஆர்கிடெக்சர் இது வந்து டிசைன் கிரியேட்டிவிட்டி, ஒருத்தரோட மைண்டும் ஒவ்வொரு மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி, இதில் ஏஐ உங்களோட பாட்டை எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை ஏஐ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமா, இல்லை உங்களோட பாட்டை எடுத்துக்குமா? ஏஐ வந்து நம்ம கொலாப் பண்ணா வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டா, நம்மளுக்கு வந்து ஒர்க்கோட லோடும் கம்மியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட காட்டுறதும் கன்வின்ஸ் பண்றதும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுமே தவிர ஏஐ வந்து டோட்டலா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது. நம்மளோட ஆர்கிடெக்ட் அந்த ஒரு ஃபீல்ட வந்து அது ஃபுல்லாவே எடுக்காது. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த அளவு பண்ணாது. ஓகே. ஐ திங்க் ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஐ டூல்ஸ் நம்ம வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி. ஏஐ பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வெகு டிசைன் அ பில்டிங் ஆர் someone's dream house or someone's dream building. அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட்னு வரப்போ அவங்க வந்து ஒரு ஏஐ நம்பி அவங்க அவ்வளோ கோடி போட்டு கட்ட முடியாது. எண்ட் ஆஃப் த டே they need a technically specialist. அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால அது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இறங்கி பண்ண முடியும். ஸோ ஏஐ இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் assisting thing.
AI can't be right all the time. AI வந்துட்டு இது பண்ணலாம்னு சஜஷன் தான் கொடுக்க முடியும் தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்ற ப்ராக்டிகாலிட்டி நம்ம தான் சொல்ல முடியும், ஒரு ஹியூமனால தான் சொல்ல முடியும். ஸோ AI இஸ் நாட் அ பிரச்சனை, பட் தென் ஒரு கம்பெனியன். ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்க இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கான ஆக்சஸ் கிடைக்குது? இங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் ஒரு பாஸ்ட் அவுட் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஃபர்ம்ஸ் வச்சிருக்கவங்க இருக்காங்க. இன் கேஸ் இஃப் வி அப்ளை அண்ட் வி டோன்ட் கெட் இன்டு எனி கம்பெனிஸ்னா இவங்களே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி எங்களை அவங்க கம்பெனிஸ்லேயே ஹையர் பண்ணிப்பாங்க. அண்ட் தே ஆல்சோ கிவ் இஸ் மற்ற வெளி கம்பெனிஸ்க்கு அவங்க கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அவங்கக்கிட்ட நம்மள சஜஸ்ட் பண்றது. அண்ட் தென் இப்போவே எங்க ஃபைனல் இயர் வந்துட்டு ஒரு குரூப்பா வி ஆர் சப்மிட்டட் a portfolio like to every office னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்லாம் காலேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் உங்க எல்லாத்துக்கும் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், thesis பண்ணுவோம். லைக் we'll take a project and individually நாங்க அந்த whole design வந்து நாங்க பண்ணி முடிப்போம். So it helps in our portfolio. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குமா இல்லை உங்களோட ப்ராஜெக்ட் தான் உங்களோட சிஜிபி எல்லாத்தையுமே தீர்மானிக்குதா? 2 தியரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது தவிர்த்து தீசிஸ் வந்துட்டு ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் வரும். ஸோ 3 சப்ஜெக்ட் ஃபைனல் செம்ல வரும். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பிளான் உங்களோடது? ஓன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றது இல்லை பிளேஸ்மெண்ட் ஆக்சஸ் இருக்கா? இங்க பிளேஸ்மெண்ட் ஆக்சஸ் இருக்கு. லைக் கேம்பஸ் டிரைவ்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து நாங்களும் போயிட்டு வில் பார்ட்டிசிபேட் அண்ட் தே கீப் அன் இன்டர்வியூ அண்ட் செலக்ட் த பீப்புள். ஓகே, ஸோ டாப் ஃபார்ம்ஸ் இங்கே யார் விசிட் பண்றாங்கன்னு சொல்லலாமா ரெக்ரூட்மெண்ட்டுக்காக? இப்போ ரீசெண்டாக கூட எல்என்டி நடத்துனாங்க. ப்ளஸ் எல்ரிச் ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி வந்தாங்க. நிறைய கம்பெனிஸ் அப்பப்போ வருவாங்க, ஓப்பனிங்ஸோடய வருவாங்க. ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் எப்படி இருக்கு, அப்ராட் போனால் எப்படி இருக்கு? சேலரி டிஃப்ரெண்ட் ஆகுது இந்தியாவுக்கும் அப்ராடுக்கும். ஸோ இந்தியாவில் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பிஆருக்கு அப்புறம் என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அப்ராட்ல ஸ்டார்ட் பண்ணால் என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்தியாலனா பேசிக்கலி 4 to 5 LPA எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணிட்டு அப்ராட்ல போனோம்னா இதை விட அதிகமாவே நமக்கு கிடைக்கும். ஐ திங்க் வெளியில தான் வந்துட்டு ஸ்டார்ட் பேவே வந்துட்டு அதிகமா இருக்கு. பட் தென் வெளியில இட் கம்ஸ் வித் அதர் பெனிஃபிட்ஸ் டூ. இங்க வந்துட்டு ஆர்கிடெக்சர்ன்ற அந்த அவேர்னஸ் இப்போதான் ஆரம்பிக்குது. ஸோ தேர் ஸ்டில் a bridge. ஸோ உங்களோட பிளான் என்ன, கரியர் பிளான் ஆஃப்டர் கிராஜுவேஷன்? ஆப்வியஸ்லி ஜாப் தான். ஸோ ஜாப் போயிட்டு மேபி ஒரு 4 to 5 years கழிச்சு திரும்ப எம்ஆர்க் பண்ணலாம். I'm planning to do a master's after this BA. Okay. I am trying to look for research-based masters actually. Trying to start a new firm or already வந்து few projects வந்து side freelance பண்ணிட்டு இருக்கேன். Okay. So அதுல வந்து அது அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு firm ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். Architecture 2.1. Yeah, same. I'm looking to start a new firm. Third yearல இருந்து freelancing projects எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். So அப்படியே கொண்டு போறேன் அதை ஃபர்தரா டெவலப் பண்ணி. So why students MGRல FOA சூஸ் பண்ணணும்? Liberty and exposures. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கும். காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும். அது போக நான் ஸ்டடீஸ்லயும் டாப் பண்ணனா ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் a place for all of them. ப்ரெஷர் இல்லாம ஒரு ஃப்ளோவா ஐ வாண்ட் டு லேர்ன் அண்ட் ஆல்சோ பி ஃப்ரீனா இதுதான் இஸ் தி பெஸ்ட் பார்ட். ஓகே, இந்தியால FOA வந்து ஒரு ஹை ரேங்கிங்ல இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் டு ஜாயின் ஆர்கிடெக்சர். ஓகே, Yeah, to gain some practical exposure while studying, you could join. ஃபைனலாக இதுதான் டாக்டர் எம்ஜிஆரோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இந்த இன்ட்ராக்ஷனில் நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி அவங்களுக்குன்னு ஆர்கிடெக்சருக்குன்னு செப்பரேட்டாக ஸ்டடிக்காக வச்சிருக்குது. அண்ட் சில காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜோடு சேர்த்து ஆர்கிடெக்சர் இருக்கும். இது செப்பரேட்டாக ஆர்கிடெக்சருக்குன்னு இருக்கும்போது இங்கே மோர் எக்ஸ்போசர் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் ஆக்சஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அண்ட் லேப் ஸ்டூடியோஸ் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அப்படியே நம்ம ஷாக் ஆகுற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே பெயிண்டிங்ஸை பார்க்க முடியுது. பேப்பர்ல பண்ண பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேஷன் அப்படியே டிராயிங்கா டிசைனா பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு எஸ்தெட்டிக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்க இனோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டிவாக திங்க் பண்ணி அவங்களோட ஸ்டூடியோஸ் மட்டும் இல்லை, வால் வெளியே நடந்து போகிற இடம் இப்படி எல்லாமே கிரியேட்டிவாக இருக்குது. ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செமினார் ஹால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 160 சிட்டிங் கெப்பாசிட்டி இங்கே இருக்கலாம். அண்ட் ப்ரொஜெக்டர் மூலமாக இங்கே செமினார்ஸ் வெளியே இருந்து கெஸ்ட்டு அண்ட் எக்ஸ்பர்ட் இந்த ஃபார்ம் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க அவங்க டைரெக்டாக இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க செமினார்ஸ் எடுக்கிறாங்க. நாம் இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கோம். ரொம்ப ஆஸ்தெட்டிக்கான ஒரு ஃபீல் வருது. இந்த உள்ளே வந்ததுக்கு அப்புறமே நம்ம எதை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன சிமுலேஷன் மாடல்ஸாக பெரிய பெரிய பில்டிங்காக பார்க்குறது இவங்க சின்ன சின்ன விஷயமா ஆர்கிடெக்சர் அவங்களோட டிசைன் இது எல்லாத்தையுமே கற்பனையாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து ரியல் டைமாக சிமுலேஷனாக இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க.
ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ்ல இருந்து நம்ம எந்த ஒரு வாலையுமே எம்டியா கிராஸ் பண்ண முடியல. வால் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆக்சஸ் அண்ட் பர்மிஷனுமே இந்த காலேஜ் கொடுத்துருக்காங்க. பிஆர்க்கு லேப் பார்த்தோம். நாம இப்போ நிற்கிறது எம்ஆர்க்கு லேப். பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான லேப். அவங்க இங்கே டிசைன் பண்ணுறதுக்கு அப்புறமா சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கான லேப். லைப்ரரி நம்ம மற்ற காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய காலேஜை விசிட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிற லைப்ரரி மாதிரி இது இல்லை. ஆர்கிடெக்சருக்குன்னு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய லைப்ரரி. இங்கே இருக்கக்கூடிய வால்யூம்ஸ், புக்கு எல்லாமே அண்ட் ஏசியாவிலே இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் பில்டிங் ஆர்கிடெக்சர் அதை பற்றி ரொம்ப ஓல்டு ஹிஸ்ட்ரியை பேசுறது, கரண்ட் அப்டேட்டை பேசுறது, இந்த மாதிரியான புக்ஸ், வால்யூம்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிரியேட்டிவிட்டி திங்கிங் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ். நாட்டா பிஆர்க்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு நாட்டா பிரைமர்லி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே நாட்டா கேட்குறாங்க. ஐஐடி ரோக்கி மாதிரியான சில காலேஜ்லேயே அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஜெஇ மார்க் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓவரலாக டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கேம்பஸ் பார்த்தோம், லைப்ரரி அண்ட் ஸ்டூடியோ பார்த்தோம், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அவங்க பண்ண டிராயிங் நிறைய பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணோம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஆர்கிடெக்சரில் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு காலேஜ் கேம்பஸ் ஸ்டூடியோ எப்படி இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பிஆர் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் யூஸ்ஃபுல்லாக என்ன கண்டென்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்டில் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் அப் சுமன்.